வெல்கம் டு வே டு கோப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல அத்தியாயம் 13க்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ரீஃபீசனை காணுங்கள் என குறிப்பிட்டவர் அப்படின்னா சர் ஃபிடரிக் நிக்கல்சன். ரெண்டாவது கொஷின், எந்த அரசு சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன் அவர்களை ஐரோப்பிய நாடுகளில் விவசாய வங்கிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதனை நேரில் கண்டு வர அனுப்பியது அப்படின்னா சென்னை அரசு தான். நம்ம சென்னை அரசு வந்து சர் ஃபிரெடரிக் நிக்கல்சனை ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு நம்ம இதுக்கு தேவையான மாதிரி கூட்டுறவு நிறுவனத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் தான் போய் அதை பண்ணியிருப்பார். அவர் பண்ணிட்டு தான் ரீஃபீசனை காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதான் ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள். பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தியவர் சர் எட்வர்ட் மேக்லகான். நாலாவது கொஷின், 1901ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கவும் அவற்றிற்கு என தனி சட்டம் இயற்றவும் அதனை ஆராயவும் யாருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது? விடை சர் எட்வர்ட் லா. அஞ்சாவது கொஷின், 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இயற்ற எந்த ஆண்டு மசோதா பாராளுமன்றத்தில் தயாரிக்கப்பட்டது? பாராளுமன்றத்தில் தயாரிக்கப்பட்டது 1903. விடை 1903. ஆறாவது கொஷின், 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா மார்ச் 25. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்து வச்சுக்கோங்க, மார்ச் 25. ஏழாவது கொஷின், 1904ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மத்திய பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது அப்படின்னா விடை 1912. விடை 1912. எட்டாவது கொஷின், எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாநில அரசின் கீழ் மாற்றப்பட்டது? விடை 1919 மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். விடை 1919 மாண்டேகு செமஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம். ஒன்பதாவது கொஷின், 1946 கூட்டுறவு திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆர்பி சாரையா. விடை ஆர்பி சாரையா. பத்தாவது கொஷின், 1904 செங்கல்பட்டு மாவட்டம் திருவூர் என்னுமிடத்தில் முதல் கிராம கூட்டுறவு கடன் சங்கத்தின் முதல் தலைவர். ஓகேங்களா, 1904 திருவூரில் தான் முத கூட்டுறவு கடன் சங்கம் பேக்ஸ் ஆரம்பித்தாங்க. அதோட முதல் தலைவர் அப்படின்னா ஆதி நாராயணன். இது வந்து 2023 டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா, 2023 டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா. அடுத்தது, பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அமைய பரிந்துரைத்த குழு. விடை இந்திய ரிசர்வ் வங்கி 1937, அப்புறம் 1940 விஜயராகவாச்சாரியார் குழு. ஓகேங்களா. அடுத்தது, இதில் பலநோக்கு அப்படின்னு வரும்போது பெரும்பலநோக்கு கூட்டுறவு சங்கம், அதாவது பலநோக்கு ஆதிவாசிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கம்னா தான் பாவா வருவார். ஓகேங்களா, பாவா வருவார். பரிந்துரைத்தவர் பாவா வருவார். அது இனிமேட்டு வர லெசனில் வரும். ஓகேங்களா. இதில் பலநோக்கு கூட்டுறவு சங்கம்னு வரும்போது இந்த 3 பேர் பரிந்துரைத்திருக்காங்க. அடுத்தது, பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் நோக்கம். ஓகேவா, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பயிர்க்கடன் வழங்குதல், இடுபொருட்கள் வழங்குதல், விவசாய கருவிகள் வழங்குதல், விளைபொருட்கள் விற்பனைக்கு உதவி புரிதல், துணை தொழில்களுக்கு உதவி செய்தல், கால்நடை வளர்ச்சிக்கு உதவுதல், நுகர்பொருள் விநியோகம் செய்தல். அடுத்தது 13வது கொஷின், பிரதம சங்கங்களை ஒழுங்குபடுத்த அனைத்து சங்கங்களையும் பெரிய சங்கங்களாக மாற்றியமைக்க ஆலோசனை கூறிய குழு 1940 விஜயராகவாச்சாரியர் குழு. விடை 1940 விஜயராகவாச்சாரியர் குழு. அடுத்தது 14வது கொஷின், கிராமப்புற வங்கி விசாரணை குழு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. கிராமப்புற வங்கி விசாரணை குழு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. அடுத்தது 15வது கொஷின், கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. 16வது கொஷின், கிராமப்புற கூட்டுறவு வங்கியின் நிர்வாக எல்லை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள். விடை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்.
17வது கொஷின், கடன் மற்றும் விற்பனை இரண்டையும் இணைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையை பரிந்துரை செய்த குழு அப்படின்னா விடை 1951 அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஓகேங்களா? அதாவது கடன் மற்றும் விற்பனை இணைப்பு திட்டம் அப்படின்னு வந்தாலே 1951 அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேங்களா? அடுத்தது, இக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கூட்டுறவு விவசாய வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கூட்டுறவு விவசாய வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டன அப்படின்னா விடை அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு பரிந்துரை 1954. குழு 1951 ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பரிந்துரை 1954 பரிந்துரைச்சிருப்பாங்க. அடுத்தது 19வது கொஷின், எந்த ஆண்டு கூட்டுறவு விவசாயம் வங்கிகள் தொடங்கப்பட்டது? 1954. அடுத்தது, எந்த குழுவின் சிபாரிசின்படி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களாக ஒரு சில வங்கிகள் மாற்றப்பட்டன அப்படின்னா வைத்தியநாதன் குழு. அடுத்தது, 1958ஆம் ஆண்டு கூட்டுறவு பதிவாளர்கள் மாநாட்டில் எந்த சங்கங்களை அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டது அப்படின்னா சேவை கூட்டுறவுகள், சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ், ஓகேங்களா? அடுத்தது, எந்த குழு 1960ஆம் ஆண்டு வலிமையில்லா சங்கங்களை வலிமையான சங்கங்களாக மாற்ற வேண்டும் என பரிந்துரை செய்தது? திரு மேத்தா குழு, ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கோஆப்ரேட்டிவ் படிச்சுட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.